பிரைஸ் தி லார்ட். தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இன்றைய நாளில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாருமே உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? யாரிடம் பேசினாலும் இறுதியாக பிரச்சனை தான் வருகிறதா? பேசி முடித்த பின்பு இந்த காரியத்தை குறித்து இவர்களிடம் பேசியிருக்க வேண்டாமோ என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? இதைதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு தந்திருக்கிறார். நமது பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாக கடைபிடித்தாலே நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளில் இருந்து நாம் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வேத வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து இனி நாம் மற்றவர்களிடம் பேசும்போது தேவ நாமம் மகிமைக்கே அன்றி தேவையற்ற காரியங்களையும் மற்றவர்களின் குறைகளையும் பேசாமல் ஒருவருடன் பேசும் முன்பு ஜெபித்து, ஆண்டவரே, நீர் என் வாயோடு இருந்து பேசுவீராக என்று நமது நாமை தேவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு சிந்தித்து பேச தொடங்குவோமா? சிந்திப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஜீசஸ் bless you.